வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு பிலிப்பின் நாட்டுக்கு வரவேற்பது ராஜ்குமார். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற கடற்கரை சாலக்டோங் கடற்கரை. இந்த கடற்கரையில் இந்த மாதிரி உயரத்துலேருந்து குதிக்கிறது ரொம்பவே ஃபேமஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐலண்டில் கிளிப் ஜம்ப் பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப சரியான இடம். இந்த வீடியோவில் நான் அங்கே போகும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? கெம்புகாய் நீர்வீழ்ச்சியை அனுபவிச்சதுக்கப்புறம் நானும் ஜேஆரும் இந்த சாலக்டோங் கடற்கரையை நோக்கி பைக்கில் போனோம். இன்றைக்கி எந்த ஒரு போக்குவரத்து தடையும் இல்லாமல் மொத்த ரோடும் எங்களுக்கே நேர்ந்து விட்ட மாதிரி நடு ரோட்டில் எனக்கென்னு நாங்கள் வண்டியை ஓட்டி போயிட்டு இருந்தோம். அதே சமயத்தில் இன்றைக்கி வானிலையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜேஆர் வண்டியை 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் எனக்கென்னு ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தான். அந்த மாதிரி மிக வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது மனசில் ஏற்படுற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. கெம்புகாய் நீர்வீழ்ச்சியிலேருந்து நம்ம பார்க்க போகிற இடம் 15 நிமிஷம் தூரத்தில் இருக்குது. வர வழியில் நிறைய இயற்கை அழகுனால அந்த 15 நிமிஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. அதே சமயத்தில் கடற்கரையை ஒட்டி ரோடு போகும்போது அந்த இடத்துல இருந்த காட்சிகள் ரொம்ப பார்ப்பதற்கு அற்புதமாகவே இருந்துச்சு. இப்போ மணி மதியம் 1. நாங்கள் சாலக்டோங் கடற்கரைக்கு வந்தாச்சு. நான் வார நாளில் இன்றைக்கி இங்கே வந்தனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நீங்களும் சனி ஞாயிறு வராமல் வார நாளில் வாங்க. இது ஒரு ஃபேமஸான சுற்றி பார்க்குறதுனால இங்கே உள்ள கடைகளில் எந்த கடைக்கு போனாலும் விலை அதிகமாகவே இருக்கும். இங்கே 4-5 குடிசை போட்டிருக்காங்க. மலைக்கு ஒதுங்கிக்கலாம், சாப்பிட்லாம், குடிக்கலாம், இலைப்பாறலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கடற்கரைக்கு நுழைவு கட்டணம் கிடையாது. இந்த கடற்கரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அதே சமயத்தில் தண்ணி கண்ணாடி மாதிரி ஆக்வா ப்ளூவாக இருக்குது. இன்றைக்கி இந்த கடற்கரையில் இப்போ தண்ணி மட்டும் ரொம்ப குறைவாக இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் ஏரியா இருக்குது. அதே இடத்துல தான் கிளிப் ஜம்பிங்கும் இருக்குது. கடற்கரையில் சாப்பாடும் தண்ணியும் அனுமதி இல்லை. நீங்கள் தவறாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 1000 பைசோ ஃபைன் பண்ணுவாங்க. பாறையிலேருந்து நீங்கள் குதிக்கணும்னு ஆசைப்பட்டால் இங்கேருந்து வலது பக்கமாக ஒரு 100 மீட்டர் நடக்கணும். இது சேஃப்டி இன்ஃபர்மேஷன். ரெட் ஃப்ளாக்னா அது டேஞ்சர், உங்களுக்கு ஸ்விம்மிங் அலவுடு இல்லை. எல்லோ ஃப்ளாக்னா நீங்கள் ஸ்விம் பண்ணலாம். அதே சமயத்தில் லைஃப் கார்டு நமக்கு டியூட்டியில் இருப்பார். நமக்கு இன்றைக்கி எல்லோ ஃப்ளாகாக இருக்குன்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு இப்போ போவோம். சின்ன பாலம் இருக்குது. இந்த பாலத்து வழியாக தான் அந்த குதிக்கிற இடத்துக்கு போக முடியும். இந்த இடம் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன தோட்டம் போலவும் அதே சமயத்தில் கொஞ்சம் உயரமாக வியூ பாயிண்ட் போலவும் இருக்குது. பார்த்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இங்கே 2 விதமான குதிக்கிற இடம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் உயரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் உயரம். 10 மீட்டர் உயரத்துலேருந்து குதிக்கிறது ரெட் ஃப்ளாக் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம அங்கே குதிக்க முடியாது. காரணம் இன்றைக்கி கடலோட தண்ணி மட்டும் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ நமக்கு எது அவைலபிளாக இருக்குன்னா 15 மீட்டர் உயரத்துலேருந்து குதிக்கிறது மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல தான் எல்லோ ஃப்ளாக் பறக்க விட்ருக்காங்க. நமக்கு வேறு வழி இல்லை. 15 மீட்டர்லேருந்து குதிச்சே ஆகணும் இன்றைக்கி. அதே சமயத்தில் லைஃப் கார்டும் டியூட்டியில் இருக்காரு. அது நமக்கு அதிர்ஷ்டமும் நல்ல நேரமும் கூட. You jump in? Yeah, I'm going now. Whatever happens. Do you want me to record you? Oh, he's doing it. இந்த 15 மீட்டர் உயரத்துலேருந்து குதிக்கிறத ரொம்பவே ஈஸி நினச்சேன். குதிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்லி. ஒரு பேலன்ஸ் இல்லாமல் குண்டாங்கோதரா கீழே விழுகிறேன். என் கையில் அந்த கோப்ரோ கேமரா கூட சரியாக பிடிக்க முடியல. இது எனக்கு ஒரு நல்ல பாடம். ஏன்னா நான் இந்த இடத்த ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டேன். என் வீடியோவும் சரியாக வரல. இதனால் நான் கண்டிப்பாக 2வது தடவை குதிச்சு ஆகணும். தண்ணி ரொம்ப குளிர்ச்சியாக புத்துணர்ச்சியாக இருந்துச்சு. அதே சமயத்தில் இந்த இடம் ரொம்ப ஆழமாகவே இருக்குது. தண்ணியில் குதிச்சதுக்கப்புறம் ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா ஏறி மேலே வர்றதுக்கு சரியான படி கட்டி வைக்கல. நம்ம கொஞ்சம் கிளைம் பண்ணணும். இங்கே ஒரு பொண்ணை சந்தித்தேன். அந்த பொண்ணோட பேர் பெல்லா. அந்த பொண்ணை இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அந்த பொண்ணுக்கும் இந்த இடத்துல குதிக்கணும்னு ஆசை. ஆனால் கொஞ்சம் மனசில் பயம் அவளுக்கு. கோ
It's okay. Don't worry. I have all the time. அந்த பொண்ணு சொன்னா என்னை யாராவது தள்ளி விடுங்கன்னு சொல்லி நீயாவே குதின்னு சொல்லி நான் சொன்னேன். No pushing. Go ahead. You can do it. அதனால் அந்த பொண்ணு கூட ஒரு டீல் பண்ணேன். அந்த டீல் என்னென்னா, முதல்ல நான் குதிப்பேன், ரெண்டாவது அந்த பொண்ணு குதிச்சே ஆகணும்னு சொல்லி அவளும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. இது என்னோட ரெண்டாவது முயற்சி. இது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தண்ணியில் குதிக்கும்போது கடப்பாறை மாதிரி நேராக குதிக்கணும். அந்த மாதிரி உங்கள் உடம்ப நேராக வச்சுக்கிட்டிங்கன்னா தண்ணியில் உங்கள் உடம்பு ரொம்ப அடிபடாது. இல்லைன்னா உங்களுக்கு உடம்புல அடி ரொம்ப உழுகும். அது உங்களுக்கு சரியான அனுபவமாக இருக்காது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு சமூக வலைத்தளத்தில் போகிறதுக்காண்டி 2-3 ஃபோட்டோவை நான் எடுத்து கொடுத்தேன். அந்த ஃபோட்டோலாம் ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. அந்த பொண்ணை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பொண்ணும் விளையாட்டுத்தனமாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தா. இந்த கடற்கரையை பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஈவினிங் 4 மணிக்கு போனீங்கன்னா அருமையாக சூரியாஸ்தமத்தை இந்த கடற்கரையிலேருந்து பார்க்கலாம். அது இன்னமும் அற்புதமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த கடற்கரையில் தண்ணி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் போனீங்கன்னா அந்த ஸ்லைடையும் யூஸ் பண்ணலாம். இந்த 10 மீட்டர் ஜம்ப்பு, 15 மீட்டர் ஜம்ப்பு 2 ஜம்பையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால் இந்த இடத்துல உங்கள் சந்தோஷம் ரெட்டிப்பாகும். இந்த மாதிரி வானிலை ரொம்ப நல்லா இருந்து மேகக்கூட்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இங்கேருந்து சூரியஸ்தமத்தை பார்த்தா ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி அழகான கடற்கரையில் கிடைக்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாததாக இருக்கும். இது வரைக்கும் நான் 100க்கு மேற்பட்ட கடற்கரைக்கு நான் போயிருக்கேன். ஆனால் இந்த கடற்கரையில் தான் அதிகமான உயரத்துலேருந்து குதிக்கக்கூடிய அந்த கிளிப் ஜம்ப் இருக்குது. அதனால் 50 அடி உயரத்துலேருந்து குதிச்சது தான் என்னோடய ஹையஸ்ட் ரெக்கார்ட். எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த இடத்துக்கு வந்து அந்த அனுபவத்தை பெற்றதுக்கு. இந்த கடற்கரை பார்த்திங்கன்னா 2 பக்கம் இருக்குது. 2 பக்கத்துலேயும் நீங்கள் குளிக்கலாம். உங்களுக்கு 2 அட்வைஸ் தான் கொடுப்பேன். மொதல் அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் கிளிப் ஜம்ப் பண்ணும்போது கடப்பாறை மாதிரி ஸ்ட்ரைட்டாக தண்ணிக்குள்ளே குதிக்கணும். அந்த மாதிரி குதிச்சிங்கன்னா உடம்புல அடிபடாமல் தப்பிச்சுக்கலாம். ரெண்டாவது என்னென்னா, அங்கே போகும்போது வீக் டேயில் போங்க. அந்த மாதிரி போகும்போது கூட்டம் குறைவாக இருக்கும். அதனால் இந்த இடத்த ரொம்ப நிதானமாக நிறுத்தி பொறுமையாக நீங்கள் அனுபவிக்கலாம். இந்த இடம் உங்களுக்கே ஒதுக்கிட்ட மாதிரி தனியாக எந்தவித நெரிசடி இல்லாமல் இருக்கும். இந்த கடற்கரையில் நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் தண்ணியை பாருங்கள், கண்ணாடி மாதிரி ஆக்வா ப்ளூவாக இருக்குது. உங்களுக்கு வாட்டர் ஸ்லைட் இருக்குது. நீங்கள் 10 மீட்ரு 5 மீட்ரு இந்த மாதிரி உயரத்துலேருந்து குதிக்கலாம். வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு? உங்கள் குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்து, இல்லை நீங்கள் தனியாக போய் இந்த இடத்த ஒரு நல்ல வானிலையில் ஒரு சரியான நாளில் நீங்கள் அற்புதமாக கொண்டாடலாம். உங்களுக்கு நான் இந்த கடற்கரையை ரொம்ப ஹைலியாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் சிக்கியூர் தீவுக்கு போனீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களை நான் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப நன்றி.